நான் சினிமாவுக்கு வந்ததற்கான பலன் இது. நடிகர் சதீஷ் நிகழ்ச்சி. நடிகர் விஜய் தன்னுடைய படத்தை பார்த்து அதைப் பற்றி தன்னிடம் பேச நினைத்தது தான் சினிமாவுக்கு வந்ததற்கான பலன்களுள் ஒன்று என்று நடிகர் சதீஷ் தெரிவித்துள்ளார். இயக்குனர் லோகேஷ் கனகராஜிடம் உதவி இயக்குனராக பணியாற்றியவர் வெங்கி. இவர் மாஸ்டர், விக்ரம் ஆகிய திரைப்படங்களின் இணை இயக்குனராக பணியாற்றினார். தற்போது சதீஷ் நடித்துள்ள வித்தைக்காரன் திரைப்படத்தை இவர் இயக்கியுள்ளார். ஒயிட் கார்பெட் பிலிம்ஸ் சார்பில் விஜய் பாண்டி இப்படத்தை தயாரித்துள்ளார். வித்தைக்காரன் திரைப்படத்தில் சிம்ரன் குப்தா, தாரிணி, ஆனந்தராஜ், மதுசூதனன், சுப்பிரமணியம், சிவா உட்பட பலர் நடித்துள்ளனர். VPR இசையமைத்துள்ள இந்த படத்துக்கு யுவா கார்த்திக் ஒளிப்பதிவு செய்துள்ளார். இதுவரை நகைச்சுவை கதாபாத்திரங்களில் மட்டுமே நடித்து வந்த சதீஷ், வித்தைக்காரன் திரைப்படத்தின் மூலம் சீரியஸ் கதாபாத்திரத்தை கையில் எடுத்துள்ளார். இந்நிலையில் இத்திரைப்படத்தின் செய்தியாளர் சந்திப்பு சென்னை சாலிகிராமம் பிரசாத் லேபில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் நடிகர்கள் சதீஷ், மதுசூதனன், நடிகை சிம்ரன் குப்தா, இயக்குனர் சுப்பிரமணிய சிவா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பின்னர் நிகழ்ச்சியில் நடிகர் சதீஷ் பேசியதாவது: நாய்சேகர், காஞ்சூரிங் கண்ணப்பன் படத்துக்கு நல்ல ரிவ்யூ கொடுத்த ரசிகர்களுக்கு நன்றி. தளபதி விஜய் சாருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். விஜய் சார் கையால்தான் இந்த படத்துக்கு செக் வாங்கினேன். அவர்தான் இந்த படத்தை துவக்கி வைத்தார். அவருடைய கட்சி பெயர் அறிமுகம் செய்வதற்கு முந்தின நாள் அவரை பார்க்கும்போது காஞ்சூரிங் கண்ணப்பன் சூப்பர் ஹிட் என்று சொன்னார். அதை அவர் சொல்லி கேட்கும்போது அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது. அந்த படத்தை பார்த்து அதைப் பற்றி என்னிடம் பேச நினைத்து இருக்கிறார் என்பது நான் சினிமாவுக்கு வந்ததற்கான பலன்களுள் ஒன்றாக நினைக்கிறேன். அவர் ரசிகர்களுக்கு எவ்வளவு மரியாதை கொடுப்பார் என்று நிறைய முறை சொல்லியிருக்கிறேன். கத்தி பட ஷூட்டிங் ஹைதராபாத்தில் நடைபெற்ற போது இயக்குனர் வெங்கி அவரது தீவிர ரசிகன் என்று விஜய் சாரிடம் சொல்லியிருக்கிறேன். அவருக்கு பிறந்த நாள் என்றதும் வீடியோ மூலம் விஜய் சார் வாழ்த்து தெரிவித்தார். விஜய் சார் கட்சி தொடங்கியிருக்கிறார்கள், அதிலும் மிகப்பெரிய வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உதயநிதி ஸ்டாலின் ரொம்ப நாளாக ஒரே போன் நம்பர் தான் வைத்திருக்கிறார். நடிகராக இருக்கும் போலிருந்து எப்போது போன் பண்ணாலும் எடுத்து பேசுவார். இப்போது அமைச்சராக முக்கிய பொறுப்பில் இருக்கும்போதும் போன் பண்ணா எடுத்து பேசி பிரச்சனையை தீர்க்கக்கூடியவர். நான் பார்த்ததிலேயே மிகச்சிறந்த நபர் உதயநிதி ஸ்டாலின் தான். அந்த தன்மை நிச்சயமாக அவரை மிகப்பெரிய இடத்துக்கு கொண்டு செல்லும் என்று நம்புகிறேன்.